Assalamualaikum, hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான ப்ரௌன் பட்டர் ப்ரூக்கீஸ் ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். நீங்க ஹோம் பேக்கரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க மெனு லிஸ்ட்ல இந்த ப்ரூக்கீஸ் ரெசிபி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோல நான் வந்து ஃபுல் மெஷர்மெண்ட்ஸோட கிளியரா டிப்ஸ் ட்ரிக்ஸோட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு டிப்ஸ் ட்ரிக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நான் இந்த ரெசிபியை வந்துட்டு 9" பேனில் தான் வந்து பேக் பண்ண போகிறேன். பட்டர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பட்டர் ஷீட்டாக போட்டுக்கோங்க. பிகாஸ் ப்ரௌனிஸ்னாலே நமக்கு நல்லா ஸ்டிக் ஆகல. ஸோ இதுவுமே நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற ரெசிப்பியில் நீங்கள் 1 kg + 200 grams ஆஃப் ப்ரௌனிஸ் வந்து செஞ்சு எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌன் பட்டர் குக்கி டோ வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 165 grams அளவு மைதா நான் எடுத்திருக்கேன். 1/2 teaspoon பேக்கிங் பவுடர், 1/4 teaspoon சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஓரமாக. அண்ட் அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான ப்ரௌன் பட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக பட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ப்ரௌனிஸ்க்கும் குக்கீஸ்க்கும் சேர்த்துமே வந்து ப்ரௌன் பட்டர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டோட்டலாக 336 grams அளவு பட்டர் வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். நான் இங்கே வந்துட்டு அன்சால்டட் பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அன்சால்டட் பட்டர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வந்துட்டு வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் ப்ரௌன் பட்டர் ரெடி பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் நீங்கள் ப்ரௌன் பட்டர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயிட் கலர் பதம் வந்து வரும், நுர மாதிரி வரும். அதுக்கப்புறமா கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் நுர வர்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டரே தெரியாது, ஃபுல்லாக இந்த மாதிரி நுர வரும். அப்போ நீங்கள் ஒரு நைஃப் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் அந்த நுர வந்து தெரியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு ப்ரௌன் பட்டர் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா ஆற விடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இங்கே வந்து குக்கி டோக்கு தேவையான ப்ரௌன் பட்டர் பிரித்து எடுத்துக்கிறேன். டோட்டலி 110 கிராம் அளவு ப்ரௌன் பட்டர் வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன். கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம ப்ரௌனி பேட்டருக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் டோட்டலி 100 grams ப்ரௌன் சுகர், 50 grams ஆஃப் ஒயிட் சுகர் நான் எடுத்திருக்கேன். நம்ம தனியாக பிரித்து வச்சிருக்கிற ப்ரௌன் பட்டரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் நம்ம இதில் ஆட் பண்ணும்போது அந்த ப்ரௌன் பட்டர் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுகர் ஆட் பண்ணதுமே அது நல்லா கரைஞ்சி ரொம்ப வாட்டரியாக ஆன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அந்த பட்டர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு குக்கி டோ நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேக்கிங் பவுடர், ஃப்ளார், அதுக்கப்புறம் சால்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் இப்போ நான் வந்து சாக்லேட் சங்க்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இதுதான் இருந்துச்சு. ஸோ தட் இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து டோவை வந்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் கை வச்சு இதை வந்து லைட்டாக பிணைஞ்சு விட்டால் போதும். அதுக்கு முன்னாடியே நம்ம பிணைஞ்சோம் அப்படின்னா கை ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த பட்டர் இதாயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரௌன் பட்டர் அப்படிங்கிறனால உங்களோட ஃப்ளார் வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ சூப்பரான ஒரு குக்கி டோ ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வெளியிலே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ்குள்ளெல்லாம் வைக்கணுன்ட்டு கிடையாது. நம்ம அப்படியே வெளியில் வச்சுக்கலாம். அடுத்ததாக ப்ரௌன் பட்டர் ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்காக ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து 128 grams எடுத்திருக்கேன். அடுத்ததாக 3 tablespoon, அதாவது 16 to 20 grams வந்துட்டு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட 1/2 teaspoon ஆஃப் சால்ட்டும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து மாற்றி வச்சோலே அந்த ப்ரௌன் பட்டர், அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கிற டார்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். டோட்டலி பார்த்திங்கன்னா 200 grams ஆஃப் டார்க் சாக்லேட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அந்த சூட்டோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வந்துட்டு கரையட்டும். இன்கேஸ் உங்களோட ப்ரௌன் பட்டர் ரொம்ப சூடாக ஆறிடுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் அவனில் வச்சு ஒரு 2 minutes ஹீட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு சாக்லேட் மெல்ட் ஆகி கிடச்சிரும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு செப்பரேட்டான பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 150 grams அளவு ப்ரௌன் சுகர், 100 grams ஆஃப் ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 முட்டை வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டர் வச்சுட்டு எப்போவும் நம்ம ப்ரௌனியோட ப்ரொசீஜர் இருக்குல்ல, ஸோ அதே ப்ரொசீஜரில் தான் வந்து அடிச்சுக்க போகிறோம். ஸோ இதை நல்லா ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம். இது எந்தளவுக்கு அடிக்கணும்னா இந்தளவுக்கு டார்க்காக இருக்கு இல்லையா, ஸோ இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக மாறும். அப்படியே லைட்டு பேல் எல்லோவெல்லாம் மாறும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் அண்ட் சாக்லேட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக ஆட் பண்ண வேணாம். ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அதில் இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாமே நான் வலித்து ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா வந்துட்டு நம்ம பீட்டர் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம்.
அடுத்ததாக இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கல அதில் பாதி ஃப்ளார் வந்துட்டு நான் ஃபஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பேட்சுலா இல்லைனா விஸ்க் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அந்த பீட்டரில் இருக்கிற அதே விஸ்க் இருக்கும் இல்லையா, ஸோ அதையே வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் பேட்டர் இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதே வந்து நல்லா மிக்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணி விட்டீங்கனாலே போதும். ஸோ பேட்டர் வந்து பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னுமே கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்மளோட ப்ரௌனி பேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஆல்ரெடி நம்ம குக்கி டோவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் வந்துட்டு அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேன் இருக்கு இல்லையா, ஸோ அதிலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஆஃப் த ப்ரௌனி பேட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரௌனி பேட்டர் வந்து நல்லா கட்டியாகி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா ஃபஜ்ஜியாக ப்ரௌனிஸ் வந்து கிடைக்கும். ஸோ டென்ஷன் ஆகாமல் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஈவன் அவுட் பண்ணதுக்கப்புறமா இதில் பேலன்ஸ் இருக்கிற குக்கி டோ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு குட்டி குட்டியாக உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளாட் பண்ணி குக்கீஸ் பண்ணுற மாதிரியே வந்துட்டு ப்ரௌனி மேலே வச்சாலும் சரி, இல்லை அங்கங்கே க்ரம்பிளாக போட்டாலுமே சரி. பட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உள்ள டெக்ஸ்சர் மாதிரி வரணும் அப்படின்னா இந்த மாதிரியே வந்துட்டு மேலே வந்து வைங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உள்ளே கொடுக்குற லேயர் வந்துட்டு இந்த மாதிரி குக்கி மாதிரியே வந்துட்டு வச்சு கொடுங்க. மேலே கொடுக்குற லேயர் மட்டும் லைட்டாக க்ரம்பிளியாக போட்டு விடுங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்த பேலன்ஸ் இருக்கிற பாதி ப்ரௌனி பேட்டருமே நான் வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு மேலேயுமே அந்த மாதிரி குக்கி மாதிரி வைக்கணுன்னாலும் நீங்கள் வைக்கலாம். பட் நான் வந்து மேலே க்ரம்பிளியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது மறந்து அதே மாதிரியே பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி குக்கி டோ வந்து வச்சு விட்டேன். இது பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அவன் வந்து நான் பார்த்தீங்கன்னா 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேங்க. சேம் 170 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தேன். பர்ஃபெக்டாக வந்துட்டு பேக் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா பேக்கும் கிடையாது, அண்டர் பேக்கும் கிடையாது, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பீஸ் போடும்போது செம்ம பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. சேம் டைமிங் உங்களோட அவன் பொறுத்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு முன்ன பின்ன நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான ப்ரூக்கீஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. டோட்டலாக ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் டீமோல் பண்ணி கட் பண்ணால் தான் பீசஸ் கரெக்டாக வரும். முன்னாடியே அவசரப்பட்டு கட் பண்ணாலும் கண்டிப்பாக பீசஸ் கரெக்டாக வராது. ஸோ நான் நெக்ஸ்ட் டே அதான் வந்துட்டு அன்மோல்டே பண்ணுறேன். இந்த குக்கி மேலே இருக்கிறது லைட்டாக ட்ரை ஆன மாதிரி இருக்குல்ல, பட் உங்களுக்கு சாப்பிடும்போது அதுதான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதுவுமே நல்லா ஷைனிங்காக வரணும் அப்படின்னா சேம் ரெசிப்பியில் ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குக்கி டோவுமே மேலே நல்லா ஷைன் கிறிஸ்டோட வேறு லெவலில் வரும். ரொம்ப க்ரம்பிளியாக இருக்காது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள். டிமோல் பண்ணி நம்மளால் கரெக்டாக வந்து ஃப்ளிப் பண்ண முடியுது. ஸோ இதை வந்து உங்களுக்கு பீஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மேலே இருக்கிற அந்த க்ரஸ்ட்டு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருந்துச்சு. அதே மாதிரி ப்ரௌனியும் சூப்பர் ஃபஜ்ஜியாக இருந்துச்சு. ரெண்டும் சேர்ந்து வேறு லெவல் அல்டிமேட்டான ஒரு காம்போ. கண்டிப்பாக ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமோட நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா திருப்பி திருப்பி வீட்டில் செஞ்சுட்டே இருப்பீங்க. அண்ட் உங்கள் கஸ்டமர்ஸும் பேக் டு பேக் உங்களுக்கு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரூக்கி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பீசஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம உள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி குக்கி மாதிரியே ரெடி பண்ணி வச்சனால எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த டெக்ஸ்சர் வந்து தெரியுது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல உள்ளே. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்லவே வேணாம், ஷோராக எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு. ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து எப்பவும் போல் நம்ம சேனலுக்கு கீழே வந்துட்டு இந்த வீடியோ கீழே கொடுங்க. ஸோ தட் நிறைய பேர் இனிமேல் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களுமே இந்த ரெசிபியை தைரியமாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து மீட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்குமே ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.